Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இது என திருக்குறளை முன்னிறுத்து ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நெடிய அரசியல் பயணத்தில் வெயிலும் நிழலும் கொள்கை போராளிகளுக்கு சமமே, வீழ்த்த முடியாத மக்கள் பெரியக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மீண்டும் மெய்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் நாம் எதிர்பார்த்தது போலவே அதிகார பலமும் பணபலமும் பொய் பிரச்சார பலமும் அறத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்ச்சி பலமும் மிகுந்தவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கின்றது. தற்போது வெளிவந்துள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளருக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவவாழ்வு வாழ்ந்த புரட்சி அம்மையார் அவர்களை உருவாக்கி கட்டி காத்து வழிநடத்தி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சூழ்ச்சியால் வீழ்த்த சுயநலத்திற்காக கபலீகரம் செய்ய திரைமறைவிலும் வெளிப்படையாகவும் நடைபெற்ற சூழ்ச்சியையும் சூதுகளையும் மிகவும் நுணுக்கமாக புரிந்து கொண்ட கழக தொண்டர்களின் அன்பு கட்டளைகளுக்கு ஏற்பவே கொள்கைக்காகவும் வாழ்வோம், எது வந்தாலும் ஏற்போம் என்ற இந்த தேர்தலில் களம் இறங்கியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என காட்டிலே ஓடும் முயலை குறிவைத்து தவறாது கொன்ற அம்பை விட யானையின் மேல் குறிவைத்து தவறிப்போன வேலை தாங்குதல் வீரனுக்கு அழகாகும் என்ற திருவள்ளுவரின் பொதுவாழ்வு இலக்கணத்திற்கு ஏற்ப இந்த தேர்தலை கனநேரம் சிறிய வெற்றிக்காக அல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வெற்றிக்காகவும் துணிவுடன் எதிர்கொண்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகார பலம் படைத்த நிலையில் மக்கள் நலனையும் மாநிலத்தின் பெருமையும் இழக்காமல் பதவி என்பது எங்களை பொறுத்தவரை மக்களுக்காக பணியாற்ற ஒரு பாதையை தவிர எல்லா தேர்தலிலும் கொள்கை சிங்கங்களாகவே அரசியல் களமாடுவோம் என்பதை இந்த தேர்தல் உலகுக்கு உறக்க சொல்லியிருக்கிறது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான் என்று 1980, 2004 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் போது, 1996 சட்டமன்ற தேர்தல் முடிவின் போது, ஏன் 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் நம் கதை முடிந்ததாக ஆளுநம் கூறி ஆனந்தவரிடம் அகங்காரத்தை முறியடித்த பெருமை அதிமுகவிற்கு உண்டு. 2020 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக கூட்டணி 75 இடங்களை பெற்று நாம் யார் என்பது உலகு காட்டினோம். இந்த தேர்தல் முடிவுகள் நம்மை சோர்வடைய செய்யாது. 2020 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடமும் படிப்பனையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம். எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இதுநாள் வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகளை மனதில் கொண்டு நம் கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தலின் போது அள்ளும் பகலும் அயராது உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களின் திருப்பாதம் பணிகிறேன். உங்கள் உழைப்புக்கு தியாகத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கண் கலங்குகிறேன். இன்னும் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் பணியாற்றி நீங்கள் தலைநிமிர்ந்து வெற்றி நடை போட உறுதி ஏற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை பாசத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து அவ்வப்போது திருக்குறளை முன்னிறுத்தி வார்த்தைகளும் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வை வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என புரட்சி தலைவரின் பாடலுக்கு ஏற்ப இந்த அறிக்கையை வெளியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கண் கலங்குகிறேன் என்ற வார்த்தையும் பதிவு செய்து இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் 2026 பெரும்பான்மை வெற்றி பெறுவோம் எனவும் இந்த அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார் சுரேஷ் ராஜன்.